ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் கோவில் வடகம் காய்ச்சினேன். அதுக்குரிய பொருட்கள்லாம் உங்களுக்காக நான் சொல்கிறேன். அதேமாதிரி வீட்டில் காய்ச்சி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே நேரம் சீக்கிரமாகவே இது காஞ்சிரும். 2 நாள் தான் எனக்கு எடுத்துச்சு. ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப காற்று தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் வெயிலே இல்லை. என்னென்னா நான் பச்சரிசியும் கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசியும் கொஞ்சோண்டு ஜவ்வரிசியும் சேர்த்து திரித்து வச்சுக்கிட்டேன். மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு அந்த மாவுக்கு நீங்கள் 5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சூப்பராக வரும். வடகம் நல்லா இந்த பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ளே காஞ்சிருக்கு. நல்லா 2 நாள் தாங்க வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து 3ஆவது நாளே நான் வறுக்க போட்டேன். வறுத்து பார்த்ததில் அவ்வளோ நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே நான் வேறு ஒன்றும் போடல. சீரகம், உப்பு, அதுக்கப்புறம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தேன், அதை போட்டிருந்தேன். அவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் மொறுன்னு என் பையன் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு தான் விட்டான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு